இந்த பக்கம் பார்த்தா பொருளாதார நெருக்கடியில் எம்ஓயு போட்டே ஆகணும். இந்த ஒரு பக்கம் பார்த்தா இவங்க வந்து ஜியோனிச கொள்கையில் இருக்காங்கல்ல யூதர்கள், அவங்க கொடுக்குற நெருக்கடியில் இவங்க கூட சண்டை போட்டே ஆகணும். ரெண்டுக்கு இடையில வந்து சாண்ட்விச் மாதிரி நம்ம கிறுக்கு அதிபர் இருக்கார்ல, நான் பேசுகிற பேச்சில் கிறுக்குத்தனமான பேச்சு ரொம்ப ஓவர். ஒபாமா மோசம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடைசியில் வந்து அந்த எல்லோ கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ரிச் பண்ண யுரேனியம், அந்த யுரேனியம் நீங்களே வச்சுக்கோங்க, நம்ம ஆட்களை திரும்ப வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஓகே அப்படின்னா இது தானே ஒபாமா சொன்னார். கடைசியில் அந்த பருத்தி மூட்டை குடோனில் இருந்துருக்கலாமே. இப்போ திரும்ப அதை ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பாடுபட்டு இருக்க 300 பில்லியன் வந்து காம்பன்சேட் பண்ண போகிறேன். இது எப்படின்னா காம்பன்சேஷன் அமெரிக்கா கொடுக்குது, யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் நாடுகள் கொடுக்குது, அப்புறம் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அரபு நாடுகள் அங்கங்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க 24 பில்லியனை இமீடியட்டாக கொடுத்துறாங்க. அப்போ சரி வேறு வழி இல்லை, எனக்கு செலவு ரொம்ப ஆகிக்கிட்டு இருக்கு, ஒப்பந்தம் போட்டு இப்போதைக்கு 60 நாளைக்கு வந்து ஒரு சீஸ்பேர் போடும் அப்படின்னா அதுக்கு வந்து இஸ்ரேலை ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்படி நீ வந்து சீஸ்பேரில் என்ன 300 பில்லியன் காம்பன்சேஷன் தரேங்கிற, 24 பில்லியன் உடனே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் ஹர்மோஸை திறந்து விடுறதுக்கு இவ்வளோ கண்டிஷன், ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தனியாக வாங்கிக்க சொல்கிற, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா நாங்கள் இங்கே இருக்கிறதா வேணாமா? அமெரிக்கா வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று அமெரிக்கா இவங்களை அப்படியே வளர விட்டாச்சுன்னா அமெரிக்கா நாசமாக போயிடும், இல்லை இவங்களை வந்து இறுக்கி பிடிச்சி இருக்கிறதே வந்து உலக அளவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் நம்ம வெறும் பாப்புலேஷன் எடுத்தாச்சுன்னா 2 கோடி பேர் இருக்காங்க. இதில் இந்த மாதிரி அதிகாரம் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய யூதர்கள் எடுத்தாச்சுன்னா 25 பேர் இருப்பாங்க. இந்த 25 பேரை நசுக்கிறது பெரிய விஷயமா? இப்படி எல்லா விதமான வேலையும் பார்த்து பண்ணுறாங்கல்ல. இப்போ அதெல்லாம் வந்து நீ இப்படி தானே பண்ணிட்டு போடா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக வெகு விரைவில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மூடு விழா வந்துடும். இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சொல்லியிருக்கிறபடி $300 மில்லியன் வந்து ஈரானுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 30 லட்சம் கோடி, 28 லட்சம் கோடி. 28 லட்சம். ஆமாம். இந்த பணத்தை வந்து அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்க? அதை பிறகு என்ன ஆகும்? இல்லை, நேரடியாக பணம் கொடுக்கறது இல்லை, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது அவங்களுக்கு. அதாவது சில ஆயுதங்கள், சில ஐட்டங்கள் இதெல்லாம் கொடுத்து இதுக்கு கணக்கு போட்டு, ஆமாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் இதெல்லாம் வந்து ஓகே உனக்கு இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஆனால் நேரடியாக பணமாக கொடுக்க என்ன தெரியுமில்ல, 24 பில்லியன் 2 லட்சம் கோடி. அது வந்து அவங்க பணம் இல்லை, ஈரானோட பணம். அது வந்து கத்தாரில், இங்கே யூகேல, இங்கெல்லாம் ஃப்ரோசன் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒபாமா இப்போ 2015 அந்த ரேஞ்சில், அந்த டைமில் ஒபாமா பீரியடில் வந்து 6 பில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நாங்கள் அப்போ ஆனால் கையெழுத்து போட்டாங்க, நாங்கள் வந்து இனிமேல் இது தயாரிக்க மாட்டோம், அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், என்ரிச் பண்ணுறது வந்து இது வரைக்கும் 60% வரைக்கும் பண்ணிவிட்டு விட்டுருவோம், அதுக்கு மேலே நாங்கள் வந்து அதை மெடிக்கலுக்கும் எனர்ஜிக்கும் பயன்படுத்துவோம், ஆனால் நாங்கள் ஆயுதம் செய்யலை அப்படின்னு ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டாங்க. அதை பூரா கெடுத்தது பூரா ட்ரம்ப் தானே. கெடுத்துட்டு ஒபாமா தான் மோசம், ஒபாமா ஒழிகன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கெடுத்து போட்டு இப்போ வந்து திரும்ப நீங்களே வச்சுக்கோங்க, முதல்ல எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க, முடியாதுன்னாங்க, என்ரிச் பண்ணாதன்னாங்க, நான் வந்து பண்ணலை, இப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் மிசைல் வந்து நீங்கள் 2000 கிலோமீட்டர்லாம் 4000 கிலோமீட்டர்லாம் போகுது, நீங்கள் 400 கிலோமீட்டருக்குள்ளே தான் மிசைல் வச்சுருக்கோம், மற்ற மிசைலை பூரா வந்து டெமாலிஷ் பண்ணிடணும், பண்ண முடியாது. ட்ரோன் வந்து 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் போகுது, ட்ரோனை பூரா நீங்கள் வந்து அழிக்கணும், முடியாது. ஒன்றுமே நடக்கலை, சொல்லி அப்போ இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லி கடைசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன, அமெரிக்கா வந்து என்ன சொன்னாலும் இங்கே ஈரான் வந்து கேட்குற இடத்துல இல்லை. ஓகே, அப்போது ஒபாமா மோசம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடைசியில் வந்து அந்த எல்லோ கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ரிச் பண்ண யுரேனியம், அந்த யுரேனியம் நீங்களே வச்சுக்கோங்க, நம்ம ஆட்களை திரும்ப வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஓகே அப்படின்னா இது தானே ஒபாமா சொன்னார். கடைசியில் அந்த பருத்தி மூட்டை குடோனில் இருந்துருக்கலாமே. அதாவது இதுக்கு முன்னாடி ஹர்மோஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சு, நீ வந்து அதை அடிக்க போய் தான் க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ திரும்ப வந்து ஹர்மோஸை ஓப்பன் பண்ணுறதுக்கே இந்த பாடு, 40 வருஷம் ஓப்பனாக இருந்த ஹர்மோஸு ஒன்றால் தான் க்ளோஸ் ஆச்சு. இப்போ திரும்ப அதை ஹர்மோஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பாடுபட்டு இருக்க 300 பில்லியன் வந்து காம்பன்சேட் பண்ண போகிறேன். இது எப்படின்னா காம்பன்சேஷன் அமெரிக்கா கொடுக்குது, யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் நாடுகள் கொடுக்குது, அப்புறம் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அரபு நாடுகள் அங்கங்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க 24 பில்லியனை இமீடியட்டாக கொடுத்துறாங்க. இது கொடுத்தாலே போதுமே, அவங்க ஏற்கனவே இதெல்லாம் இந்த லாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே வறுமையில் இருக்காங்க. ஈரான் வந்து பொருளாதார தடை, அங்கே அக்கம் பக்கம் வந்து இப்போ இது ஆயிலை விற்க முடியாது, அப்புறம் ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லி வந்து திருட்டுத்தனமாக விற்கணும். அப்படி திருட்டுத்தனமாக விற்றா என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, நார்மலாக வந்து $55 $60 ஒரு பில்லியன் அப்படின்னா, திருட்டுத்தனமாக விற்றா $30 $35 வாங்குவாங்க.
ஏன்னா இடையில அடிச்சாங்க, களவு போயிடுச்சு, இது போயிடுச்சு அப்படின்னா இப்போ பிரச்சனை ரிஸ்க் ஆச்சே. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது ஷேடோ ஃப்ளீட்டுக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு $30 அப்படின்னா அவன் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக நேச்சுரல் கேஸ் எல்லாம் எடுக்க விடாமல் அவங்க வந்து நேச்சுரல் கேஸ் எதையும் எடுக்க விடாமல் அங்கே கையை கட்டி போட்டு இங்கே கத்தாரில் வச்சு எக்கச்சக்கமாக எடுத்தாங்க. 2019 நிறைய எடுத்தாங்க. இப்போ அதை கணக்கு போட்டு பார்த்து இவ்வளோ அமௌண்ட் எனக்கு நீ வந்து காம்பன்சேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்டோன்னே, ஐயா நாங்கள் பண்ணிடுறோம் ஐயா அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஈரானுக்கு லாபம் இருக்குல்ல, எக்கச்சக்கமான லாபம். ப்ளஸ் வந்து இப்போது 47 வருஷமாக போட்ட பொருளாதார தடை நீக்கிட்டாங்க. அப்போ நீ என்னையா வந்து இங்கே அடித்து என்னத்தை சாதிச்சிருக்க? நீ அடித்ததுக்கு அப்புறம் வந்து ஈரானுக்கு பலமாயிருச்சு. அப்புறம் திருப்பி இவங்க இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் இவ்வளோ அடி வாங்கினதில்லை. 2025 ஜூன் ஜூலையில் அடி வாங்கினாங்க. கொஞ்சம் 12 நாள் போரில் அப்படியே நிறுத்தியாச்சு. இன்னும் விட்டால் தோச்சிருவாங்க, நிறுத்தியாச்சு. அப்புறம் திரும்ப இப்போ அமெரிக்கா வந்து அடித்து பார்த்தாங்கல்ல, அடித்து பார்த்தும் முடியலை. இப்போ என்னாச்சு? என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னா ஒன்றும் சாதிக்கலை. அப்போ சரி வேறு வழி இல்லை, எனக்கு செலவு ரொம்ப ஆகிக்கிட்டு இருக்கு, ஒப்பந்தம் போட்டு இப்போதைக்கு 60 நாளைக்கு வந்து ஒரு சீஸ்ஃபயர் போடும் அப்படின்னா அதுக்கு வந்து இஸ்ரேலை ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்படி நீ வந்து சீஸ்ஃபயரில் என்ன 300 பில்லியன் காம்பன்சேஷன் தரேங்கிற, 24 பில்லியன் உடனே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் ஹர்மோஸை திறந்து விடுறதுக்கு இவ்வளோ கண்டிஷன், ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தனியாக வாங்கிக்க சொல்கிற. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா நாங்கள் இங்கே இருக்கிறதா வேணாமா? எங்களை மறந்துட்டுல நீ பண்ணுற, இங்கே பக்கத்தில் எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கா, நான் விட மாட்டோம், நாங்கள் வந்து லெபனான் அடிப்போம், அந்த லித்தானியா ரிவர்னு ஒன்று இருக்குது, அந்த ரிவர் வரைக்கும் நாங்கள் வந்து போவோம். இப்போ பிடிச்சி வச்ச இடத்த விட மாட்டேன், கொஞ்சம் இடத்த பிடிச்சிருக்காங்க, சவுத் லெபனானில் கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க, அந்த இதை பூரா நாங்கள் வந்து இது விட மாட்டோம். அதே மாதிரி சிரியா பக்கத்தில் கோல்டன் ஹைட்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இடத்த பிடிச்சிருக்காங்க, அதையும் விட மாட்டோம் அப்படின்னு முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று அமெரிக்கா இவங்களை அப்படியே வளர விட்டாச்சுன்னா அமெரிக்கா நாசமாக போயிடும். இல்லை இவங்கள வந்து இறுக்கி பிடிச்சி, இருக்கிறதே வந்து உலக அளவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் நம்ம வெறும் பாப்புலேஷன் எடுத்தாச்சும் 2 கோடி பேர் இருக்காங்க. இதில் இந்த மாதிரி அதிகாரம் பண்ணக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய யூதர்கள் எடுத்தாச்சுன்னா 25 பேர் இருப்பாங்க. இந்த 25 பேரை நசுக்கிறது பெரிய விஷயமா? ஏன்னா எப்போவே வந்து இவன் என்னதான் இருந்தாலும், இப்போ இப்படி வச்சுக்கங்களேன், எலன் மஸ்க் யூதர் கிடையாது. ஓகே, இது பில்கேட்ஸ் வந்து யூதர். உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பு அமெரிக்கா இது உள்ளுக்குள்ளே. ஸோ பில்கேட்ஸை வந்து மிகப்பெரிய பணக்காரன். ஓகே, எத்தனை பில்லியனோ வந்து சொத்து இருக்குது, ரைட், ஓகே. ஆனால் அமெரிக்காவில் அதிகார மையம் இருக்குல்ல, அந்த அதிகார மையம் நினச்சா பில்கேட்ஸ் என்ன ஆகும்? அப்படியே ஒரு 10-12 பேர் அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க, யூரோப்பில் கொஞ்சம் இருக்காங்க, இப்படி எல்லா இடமும் அங்கே இருக்க 25 பேர் இருக்காங்க. 25 பேரை வந்து அங்கங்கே கவர்மெண்ட் நினச்சி என்ன ஆகும்? சொல்லி முடிச்சு போயிடும். அது தெரியாமல் இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்னா பெருந்தலைகளுக்கு பூரா ஒன்றும் லஞ்சம் கொடுக்கறது, இல்லை பொண்ணுகளை கொடுக்கறது, வீடியோ எடுத்து வைக்கிறது, மிரட்டுறது, இப்படி எல்லா விதமான வேலையும் பார்த்து பண்ணுறாங்கல்ல. இப்போ அதெல்லாம் வந்து நீ இப்படி தானே பண்ணிட்டு போடா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக வெகு விரைவில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மூடு விழா வந்துடும். ஏன்னா இது இப்போ போகிற போக்க நம்ம கணிச்சிட்டே இருக்கோம்ல. பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுறான்? ஒன்று திறமையை வச்சு டெவலப் ஆகணும். இவங்க நிறைய அடி வாங்கி இவங்களை பற்றின பாடம் கற்றுக்கிட்டு ஈரான் வந்து எந்த காலத்துலேயும் பக்கத்து நாட்டில் வந்து போய் சண்டைக்கு போகலை, குண்டு போடலை, இது போடலை. இப்போ வரைக்கும் குண்டு போட்டாலுமே, மிசைலை போட்டு ட்ரோனை போட்டு அடித்தாலுமே அமெரிக்காவோட தளத்தில் அடிச்சிருக்காங்க, மக்கள் வாழ்கிற இடத்த அடிக்கலை. ஓகே, அந்த இது வந்து ஒரு போர் யுத்தியோ அல்லது ஒரு போர் எத்திக்ஸோ வந்து அமெரிக்கா கிடையாது, இஸ்ரேல் கிடையாது. இவங்க ஸ்கூல் அடித்தாங்க, அவங்க வந்து காசாவில் ஹாஸ்பிட்டலில் எங்கே அடித்தாங்க. இப்போ அமெரிக்கா வந்து இங்கே ஈரானில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அடித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ஸ்கூலு, மாஸ்க்கு, சர்ச்சு என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் அடித்தாங்க. இவங்க அப்படி இல்லை, எந்த இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் அடிக்கலை, மாஸ்க் அடிக்கலை, சர்ச் அடிக்கலை, ஸ்கூல் அடிக்கலை. ஆனால் எங்கெல்லாம் வந்து தேவைப்படுற இடங்களில் ஆட்கள் அவங்களுடைய சயின்டிஸ்ட்டோ இவங்களுக்கு எதிராக இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் குறி வச்சு அடித்தாங்க. இப்போது மற்றபடி இவங்களுடைய பேஸ் இருக்குல்ல, அதை தான் ஃபுல்லாக அடித்தாங்க. அது வீரனுக்கு வீரன் வந்து சண்டை போடுறது தானே, அந்த மாதிரி. இப்போ இந்த போர் சூழல் பதட்டமான நேரத்துலையும் கத்தார் நாடு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது ஃப்ளையிங் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃப்ளைட்டு ஒன்று வந்து பரிசு கொடுத்துருக்கு. அது வந்து அது இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப குஷியாக இருக்கிறதா செய்தியெல்லாம் வருது. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே, அது வந்து 4000 கோடிக்கு மேலே, 400 மில்லியன் 4000 கோடி. அப்படி என்ன அந்த கிஃப்ட் கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அது இப்போ கொடுக்கலையே. போயிங்க 747-8 B8 வருது வச்சுங்களேன். அது வந்து ஒரு ஃப்ளையிங் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னாலே அது மிக இல்லை. ஓகே,
உள்ள அத்தனை விதமான சகல சௌரியமும் வசதியும். ஒரே ஒரு விஷயம் பறக்குது. ஓகே, அவ்வளோதான். அது இப்போ கொடுக்கல. எப்பன்னா 2025 அவர் பதவி ஏற்றார் இல்லையா, ஜனவரியில் பதவி ஏற்ற உடனே முதல்ல விசிட் எங்கே வந்தார்? சவுதி அரேபியா வந்தார். 2வது கத்தார், 3வது UAE போனார். ஞாபகம் இருக்கா? அப்போ 2வது ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா போகும்போது இந்த ஒப்பந்தம் போட்டாங்க 600 பில்லியனுக்கு. சவுதி அரேபியா அண்டு அமெரிக்கா 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க. எப்படின்னா, அமெரிக்கா பணம் கொடுக்குறதா இல்லை, அமெரிக்கா வந்து ஆயுதம் கொடுக்கும், டெக்னாலஜி கொடுக்கும், AI டெக்னாலஜி ப்ளஸ் சம்திங் எல்லாம் போட்டு 600 பில்லியனுக்கு. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கத்தாருக்கு போனார். கத்தாருக்கு போனால் அவன் என்ன 600 பில்லியன் கொடுக்குதுன்னா 1000 பில்லியன் கொடுக்குறேன், 1 ட்ரில்லியன், 400 மில்லியன். இது பில்லியனுங்கிறது பெருசு, அப்புறம் 1000 பில்லியனுங்கிறது 1 ட்ரில்லியன் ரொம்ப பெருசு. ஓகே, ஒரு 100 லட்சம் கோடி. அது வந்து டீல். ஆனால் வந்ததுக்கு வந்து ஒரு gift கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 400 மில்லியனில் 4000 கோடிக்கு. அதாவது 1 பில்லியன் 2 பில்லியன்னாலே வந்து நமக்கு சிறுசாக தெரியுது. 400 மில்லியனுங்கிறது ஒன்றும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த நாட்டு மக்கள் இருந்தால் 3 லட்சம் 4 லட்சம் பேர் இருக்காங்க மொத்தத்துக்கு. ஆனால் இந்த பணம் எல்லாம் அந்த எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பணத்தை அரச குடும்பம் வந்து அவங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடுறாங்க. அதான் அரச குடும்பத்தை ஒழிக்கணுங்கிறது காரணம் இதுதான். 400 மில்லியனா 4000 கோடி ரூபாய்க்கு இது ஆர்டர் எங்கே கொடுக்குறாங்க? அமெரிக்கா கம்பெனிக்கே கொடுக்குறாங்க. கொடுத்து அதை வந்து அப்போவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. பட் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 2025 மார்ச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்தது. மார்ச்சோ ஏப்ரலோ, அந்த டேட்டு டைம் ஞாபகத்தில் இல்லை. வரும்போது அப்போவே வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிஃப்ட் வந்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து இப்போ போய் பார்த்த உடனே அந்த இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து பயங்கரமாக இன்டீரியர் இப்படி பண்ணும். இன்னும் இன்டீரியர் ஃபுல்லாக முடிக்கலை. ஆக்சுவலாக டெலிவரி வந்து 2028ன்னு சொல்லி பார்த்தேன். இன்னும் வந்து ஃப்ளைட் வந்து வெளியே வரல. இன்னும் முன்னாடி வந்து அவங்க பண்ணுறது வந்து வேறு இந்த மாதிரி மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல, அதில் வந்து பழைய ஏர்க்ராஃப்டை விட்டு டெம்பரரியாக வந்து வேறு ஒரு புது ஏர்க்ராஃப்ட் என்னமோ அதில் வந்து A அப்படிங்கிறத பண்ணிவிட்டு இப்போ B அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க மிலிட்ரி இது. மற்றபடி இது வந்ததுக்கப்புறம் அவருக்கு அதிபருக்கு இதுதான் ஃப்ளைட்டு பறக்கும். இதில் என்னென்னா அதில் தேவைப்படுற பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குல்ல. ஏன்னா இங்கேருந்து இவர் பறந்து போயிட்டு இருக்காரு, இவரை பிடிக்காதவன் வந்து ராக்கெட் விட்டாங்கன்னா சும்மாவே சைனாக்காரன் வந்து செஞ்சு ஈரான் கையில் கொடுத்துருக்காங்க. தோலில் வச்சுட்டு அடிக்கிறாங்க. ஹெலிகாப்டரு கிளைட்டில் அடிக்கிறாங்க தோலில் வச்சுக்கிட்டு. சரி, இது ஃப்ளைட் வந்து அங்கேருந்து வருது. ஓகே, உதாரணத்துக்கு சவுதி அரேபியா வருதுன்னு வச்சுங்களேன், இல்லை ஈராக்கு வர்றாங்க, இல்லை இப்போ இங்கேயே வர்றாங்க, இப்போ இஸ்ரேலுக்கு வர்றாங்க. இஸ்ரேலுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் பார்டரை கிராஸ் பண்ணி தான் வரணும். வரும்போது இவன் தோலில் வச்சு இல்லை வேறு எதை வச்சு அடிச்சுட்டாங்கன்னா அப்போ அதை வந்து ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சகல வசதியும் அதில் வேணும். ஓகே, ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ உலகத்தில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்கணும் அத்தனை வசதியும் சேர்த்த ஒரு ஃப்ளைட்டு. அப்புறம் இன்டீரியர் வந்து எல்லாமே பொதுவாகவே நல்ல லெதர் வைப்பாங்க. ஹைட்டு நம்ம சாதாரண ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தாலே இதுலேயே வந்து ஈவன் வந்து நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சாலே லெதரில் ஒரிஜினல் லெதர்லேயே கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ லெதர் உள்ள சீட்டிங், அது படுக்கைக்கு அது சகல வசதி. என்ன எப்ஸ்டீன் ஃபைல் மட்டும் உள்ளே இருக்குமான்னு தெரியாது. மற்றபடி என்ன சின்ன தீவு மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. மற்றபடி அவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டட். என்னென்னா இப்போ வந்து திடீர்னு இதை வந்து பெருசாக பரபரப்பாகுது பார்த்தீங்கல்ல. ஓகே, ஏன் பரபரப்பாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மீடியா வந்து யார் கையில் இருக்குது? எல்லாம் யூதர்கள். சரி, இப்போது இஸ்ரேலை பற்றின நெகட்டிவ் இமேஜ் போயிட்டே இருக்கா? ஓகே, இங்கே வந்து MOUவில் சைன் பண்ணுற இடத்துல பிரச்சனை வந்து திரும்பி வந்துட்டாங்களா? சொன்னால் நீங்கள் திரும்பி போயிட மாட்டேங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டாங்க. என்ன செய்ய போகிற? திரும்பி வந்தாச்சு. இப்போ என்ன எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, இது சப்போஸ் ஏதாவது ஒரு செய்தி வரலன்னு வச்சுங்க, இவர் வந்து மிரட்டினார், ட்ரம்ப் மிரட்டினார், அவங்க வந்து கையெழுத்து போடாமல் கூட நிற்காமல் கிளம்பி வந்துட்டாங்க ஈரான்லேருந்து, இஸ்ரேல் வந்து இங்கே அடிக்கிறதுக்கு நான் திருப்பி அடிப்போன்னு சொல்லி ஈரான் வந்து தயாராகிறாங்க, இப்படியும் செய்தி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நெத்தன்யாகு நீ வந்து அடுத்த எலெக்ஷனில் போட்டி போடவே வேண்டாம். ஓகே, எப்போ சிவாஜி நீ திரும்ப அமெரிக்காவை திரும்பி போ அப்படின்னு சொன்ன மாதிரி நீ வந்து பேசாமல் ஜெயிலுக்கே போ, நீ போட்டியை போட வேணாம் அப்படின்றாங்க. அப்படின்னு எல்லாமே வந்து யூதர்களுக்கு நெகட்டிவாகவே வந்துட்டு இருக்குல்ல. உலக அளவில் வந்து யூதர்களுக்கு வந்து அங்கே இஸ்ரேலுக்கு வந்து பிடிக்காத நாடு. அப்புறம் வந்து CGI நம்ம கிரிமினல் கோர்ட்டு இருக்கு இல்லையா, அவங்க பார்த்தா நெதன்யாவுக்கு வந்து இப்போ பிடிவாரண்டு திரும்பவும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தா நெகட்டிவ் போயிட்டே இருக்கு. இந்த செய்தி எல்லாத்தையும் வந்து மறக்கடிக்கணும்னா என்ன, ஏதாவது ஒரு வேற ஒரு துக்க வீட்டில் வந்து ஒரு கல்யாண பேச்சு மாதிரி ஒரு
அது ஒரு வந்து செய்தியை பரப்பி இந்த விடுறாங்க. செய்தியை வந்து இத்தனைக்கும் 2028 வந்து டெலிவரி பண்ண போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை ம். இவரை சொல்லியே உங்க அங்கே பார்வையிடுங்க, அப்புறம் உள்ளுக்குள்ள இது இருக்கான் அது இருக்கான் இதை பற்றி ஒரு வாரம் பேசினா வச்சுங்களேன், அந்த மற்ற செய்தியெல்லாம் மறக்கடிக்கப்படும் அப்படின்னு ஒரு யுக்தி. இவங்க இவங்க எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டுனா டக்குன்னு வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு உலக அளவில் பண்ணுவாங்கல்ல. ம். இப்போ நம்மளும் அதே பேசுகிறோம் பாருங்க. ட்ரில்லியன் அண்ட் ட்ரில்லியனில் வந்து டீல் பண்ணக்கூடிய நாடுகள் ஒன்று நீங்கள் சாதாரண சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ அந்த நாடுகள் எல்லாமே ஓகே 400 மில்லியன் ஆஃப்டர் ஆல் வந்து நம்ம ஊரில் அவங்க சொல்லப்போனால் வந்து ஒரு டீ குடிக்கிற காசு அந்த நாட்டுக்கு அந்த மன்னருக்கு ஒரு டீ செலவு. அதை வந்து ஒரு ஃப்ளைட்டு கொடுத்தாரு. இந்த ஃப்ளைட்டு உள்ளே போனால் இப்படி இருக்கான், அப்படி ஏறி போனால் இப்படி இருக்குது, கலர் வந்து மேலே கீழே ஒரு கலருக்கு 2 கலரில் போடுறாங்க. என்னமோ ஒரு க்ரீன் அந்த க்ரீன் போடுறாங்க, இது போடுறாங்க, அப்படியாக்கும் உள்ளுக்குள்ளே இன்டீரியர் இப்படி இது அப்படி அப்படின்னு இதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதி எல்லா சேனல்லையும் எழுத வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டான்னா அது வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரும். போய் சேர்ந்தா நேற்று என்ன பண்ணோம் நம்ம அந்த இஸ்ரேலை பற்றி சொன்னாலே இல்லைப்பா இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இப்படியாக்கும். அந்த நெதன்யாகு வந்து ஏதோ அடுத்தது பிரச்சனை இருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டில் இன்டீரியர் வந்து இந்த ஹையில் லெதர் ம். ம். இப்படியா அப்படியா ரொம்ப சிம்பிள். உலக அளவில் டைவர்ட் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளைட். இத்தனைக்கும் ஃப்ளைட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணல இன்னும். ம். 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 அவர் யூஸ் பண்ணுறது வந்து மிலிட்ரி ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ம். ஆமாம் 28 வரக்கூடிய ஃப்ளைட்டுக்கு இது இப்போ 26 கடைசியில் 26 மிடில் வந்து நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோமே. டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இப்படி யோசிச்சா மட்டும்தான் அட ஆமாம் இல்லை இப்படி ம். டைவர்ட் பண்ணால் அந்த அமைதி படையிலேருந்து அண்டர்வேர் கழட்டும் போது இப்போ டைவர்ட் ஆகுமே. ஆமாம். ஒரே எல்லாம் எல்லாம் ஒரே ஐட்டம் தான். பரபரப்பாக போயிட்டு இருக்கதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்புறம் அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்வாங்க, இது கேட்குறீங்களே ஈரான் அடிப்பானன்னு, ஈரானை கண்டிப்பாக அடிக்கவே மாட்டாங்க. அமெரிக்கா ஈரான் அடித்தான்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல அவங்களே இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களையும் மீறி வந்து அடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேராக அப்படி தானே காட்டி விட்றதானே இந்த இங்கே இவன் இருக்கான் அந்த அங்கே இருக்கான் போய் அடிச்சுக்க எல்லாத்தையும் காட்டி விட்டு சொல்லி முடிச்சு விட்டாங்க அமெரிக்கர்கள். இப்போ சுவிட்சர்லாந்து நடந்த அந்த பேச்சுவார்த்தை வந்து ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வரல? அது என்ன காரணம்? எப்படி முடிவுக்கு வரும்? மிரட்டினா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க பேச்சுவார்த்தைக்கு, எங்கே துணை அதிபர் வர்றாருங்க. ஓகே அங்கேருந்து ஹெட் பண்ணுறது துணை அதிபர். இங்கே ஹெட் பண்ணுறது வந்து இவர் நம்ம காலிபாப்னு சொல்லி சபாநாயகர் ஹெட் பண்ணி அதில் வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் நம்ம அப்பாஸ் ஆராய்ச்சி இன்னும் 2 பேர் வர்றாங்க. முக்கியமான ஆட்கள் வர்றாங்க. அங்கே முக்கியமாக 4 பேர் வர்றாங்க. ஓகே பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பேச்சுவார்த்தையாக இருக்கணும். இப்போ பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கும்போது ஈரான்லேருந்து அவர் முஸ்தபா கமேனி டேய் ட்ரம்ப்பு உன்னை தொலைச்சி இந்த பக்கம் வந்தேன்னா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? பேச்சுவார்த்தையாக இருக்கணும். பேச்சுவார்த்தை இருக்கும் போதே வந்து நீ ஆளை வந்து கட்டுப்படுத்தலைன்னா வந்து ஈரானை இல்லாமல் உருத்திரம் ஆக்கிடுவேன் அப்படின்னா எப்படி வந்து ஒத்துக்குவாங்க? இவங்களுக்கு சூடு சொன்ன இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி என்னதான் பண்ணாலுமே நம்ம வந்து இன்னும் அமெரிக்கா அளவுக்கு பலம் வாய்ந்த நாடு இல்லை அப்படி சொல்கிறது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவோட சப்போர்ட்டில் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம வந்து அவசரப்பட்டு இறங்கினோம்னா நம்ம நாடு இன்னும் வீணாக போயிடும். ஏற்கனவே பொருளாதார தடையில் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பார்த்து எது எடுத்தாலும் வந்து உடனே சண்டைக்கு போகாமல் ஸ்லோவாக அப்படியே இருந்தவங்க இப்போ அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சும்மா இருக்கலாமா திருப்பி அடிக்கிறாங்க. கப்பல் அடித்தாங்க, இது அடித்தாங்க, இருக்கிற அத்தனை ஃப்ளைட் அடித்தாங்க, அவங்களுடைய இது இருக்கிற தளங்களை பூரா அடித்தாங்க, ரேடார் ஸ்டேஷனை பூரா அடித்தாங்க. அதாவது அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு அவங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயங்கரமாக இருக்குது அமெரிக்காவில். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அடித்து காலி பண்ணாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 33 அல்லது 43 பேட்ரியாட் சிஸ்டம். ஒரு பேட்ரியாட் சிஸ்டமும் எத்தனை பில்லியன் நினைக்கிறேன் அவ்வளவு. அதே மாதிரி ஒரு தாடு மட்டும் வந்து கரெக்டாக தெரியல. இந்த ஃப்ளைட்டோட அதிகமான ரேட்டு ஆக்சுவலி 4000 கோடிக்கு மேலே சொன்னாங்க. ஒரு தாடு 6 தாடு அடிச்சிருக்காங்க. ட்ரோனும் சின்ன மிசைலையும் விட்டு அடிச்சிருக்காங்க. சரி அதாவது இதுதான் வந்து எப்படின்னா ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வரப்போகுது. ஓகே இதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தன்னையே பாதுகாத்துக்க முடியாத ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அது மற்றதை எப்படி பாதுகாக்கும்? 6 தாடு 33 பேட்ரியாட்டு இது எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அப்போது இவங்களை வந்து என்னை அடித்தா நான் திருப்பி அடிக்கிறேன், அப்போ நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஆனால் நான் வம்புக்கு போகலை, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறது தான். வர முடியாமல் தானே வந்து இப்போ எம்ஓயு போடுறது நெருக்கடி. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பொருளாதார நெருக்கடியில் எம்ஓயு போட்டே ஆகணும்.
இந்த ஒரு பக்கம் பார்த்தா இவங்க வந்து ஜியோனிச கொள்கையில் இருக்காங்கல்ல யூதர்கள், அவங்க கொடுக்குற நெருக்கடியில் இவங்க கூட சண்டை போட்டே ஆகணும். ரெண்டுக்கு இடையில வந்து சாண்ட்விச் மாதிரி நம்ம கிறுக்கு அதிபர் இருக்கார்ல, நான் பேசுகிற பேச்சு கிறுக்குத்தனமான பேச்சு, ரொம்ப ஓவர். இங்கே மெலோனி வந்து என் கூட கை குலுக்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே ஃபேமஸாக பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு 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 அதிபரோட இதை அவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய ஆள். ஆமாம், அதான் சார். இதனால் வந்து இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து எம்ஓயு அஃபீஷியலாக டிஜிட்டலி சைன் பண்ணியாச்சு. மீடியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எம்ஓயு வந்து இன்னும் லைவாக இருக்குது, இது வந்து 60 நாளைக்கு கண்டினியூ ஆகுதுன்றாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, எம்ஓயு வந்து இன்னும் இது வேலிட் இல்லை, நாங்கள் வந்து ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணுறோன்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, உன்னை போட்டு தாக்கிறோன்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, வந்து நாங்கள் லெபனானை அடிச்சு தான் இருப்போம், யார் வந்தாலும் நம்ம வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமை இது. இதை வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நமக்கு. இனியும் போர்க்காலத்தில் என்ன அடுத்தடுத்த போகக்கூடிய நாட்களில் என்ன நடக்குது, நம்ம எதுவும் கணிக்கவே முடியாது. நடக்குதுங்கிறத பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.